அனைவருக்கும் வணக்கம். டெட் பாஸ் மார்க் 60ஆக குறைத்து ரிசல்ட் வெளியிட்டிருக்கு டிஆர்பி. ஸோ யாருக்கெல்லாம் அப்படி வெளியிட்டிருக்காங்க, யாரோட பேர்லாம் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட அறிவிக்கையின்படி 11/8/2025 படி அதோட அதான் இப்போ ஜிஓ பாஸ் பண்ணாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ரிசல்ட் வந்து 16ஆம் தேதி வந்து 16/11/2025 அன்று நடத்தப்பட்டது. அரசாணை நிலையின் பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி துறையினால் 28/1/2026 தெரிவிக்கப்பட்ட குறைந்தபட்ச மதிப்பின் அடிப்படையில், அதாவது மார்க்லாம் ரெடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் ஓஎம்ஆர் ஷீட்லாம் திருத்தப்பட்டு எல்லாருக்கும் வந்து ரிசல்ட் 2/2/2026 பிற்பகல் முதல் தகுதி சான்றிதழ் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெட்டு மதிப்பெண்களை 60ஆக குறைச்சிருக்கிறாங்க. யாருக்கு? பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு. அவங்களுக்கு வந்து குறைக்கல, அவங்களுக்கு வந்து 75 இருந்தது. அதாவது கம்யூனல் இது அடிப்படையில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு மார்க்காக இருந்தது. பிடபிள்யூடிக்கு வந்து இப்போ காமனாக எந்த இதாக இருந்தாலும், கேட்டகரியாக இருந்தாலும் அவங்களுக்கு மதிப்பெண் வந்து 60 மார்க், அதாவது 40% அப்படிங்கிற தேர்ச்சி மதிப்பெண்களை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரிசல்ட் வந்து 28ஆம் தேதியிலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ நாட் ஃபார் ஆல் கேட்டகரி, எல்லா கேட்டகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் ஃபார் ஆல் கேட்டகரி அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா கேட்டகரிக்கும் கிடையாது, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு மட்டும் 60 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. மற்ற கேட்டகரிஸ் அவங்களும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாசிட்டிவான ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா தான் தெரியும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.